இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் தமக்கு பிரியமானதை தம்முடைய பிரியமான ஜனங்களுக்கு தேவன் வார்த்தைகளை கொடுப்பார். ஆகவே இந்த கனமான இந்த பேராலயத்தில் நின்று இந்த ஊழியம் செய்கிற பெரும் பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என் அன்போடு அழைத்து இந்த நாளை முன்குறித்து அவர்கள் காண்பித்த அன்பு, அவர்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை என்னை உண்மையாகவே என்னை இன்னும் அதிகமாய் இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்க என்னை ஏவிக்கொண்டே இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை கடந்த சில நாட்களாகவே இந்த கூடுகைக்காய் அதிகமாய் ஜெபிக்க வைத்தார். மிகுந்த ஜெபத்தோடு உங்களை மத்தியில் நிற்கிறேன். நேற்று இரவு முழுவதும் ஆண்டவர் என்னை அதிகமாய் ஜெபிக்க வைத்தார். இரவு முழுவதும் நான் தூங்கலை. கர்த்தர் என்னை ஏவிக்கொண்டே இருந்தார் ஜெபிக்க சொல்லி. ஆகவே அதிகமாக ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபத்தின் மத்தியில் உங்களோடு நிற்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசுவார்னு நம்புறீங்க? கேன் ஐ see your hands? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன்னா இந்த ஆலயம் என்பது சங்கீதம் 122:1-9 வாசித்தால் தாவீது சொல்லுகிறான், I was glad when said to me, let's go to the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆலயம் என்பது தேவனுடைய பார்வையில் இஸ் அ டிவைன் டிசைன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில் இந்த ஆலயம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒன்று. ஆகவே தான் தாவீதின் கரங்களில், தாவீது குறித்து வேதம் சொல்லுகிறது, டேவிட் வாஸ் எ மேன் ஆஃப் இஸ் ஓன் ஹார்ட். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவ இருந்தபடினால் ஆண்டவர் அவனை கொண்டு ஆலயத்தை கட்ட வைக்கல. பாருங்கள், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன், ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதன். ஆனால் அவன் கரங்களை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டலை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கரங்களில் நிறைய இரத்த கரை இருக்கிறது, உன் கரங்களை கொண்டு நான் ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய மகன் மூலமாய் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி கனமான ஆலயத்தை சாலமோன் மூலம் ஆண்டவர் கட்டி எழுப்பினார். அப்போ ஆண்டவர் ஆலயத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. ஆகவே இந்த ஆலயத்துக்குள் வருகிற வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு வசனம் உண்டு. சங்கீதக்காரர் எழுதுகிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய சந்நிதிக்கு நேரே பணிவன்புடன் உம்மை தொழுது கொள்வேன். அப்போ ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில் இயேசுவின் ஜெபங்களை கேட்பாரா? நிச்சயம் கேட்பார். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். வேதம் முழுவதும் வாசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த உன் கையில் இருக்கிற அந்த வேத புத்தகத்துக்கு வார்த்தைகள் ஆண்டவர் 3 விதத்தில் தன் ஜனங்களோடு பேசுவார். ஒன்று, ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த அற்புதமான வார்த்தைகள். என் வேதத்தின் மகத்துவங்களை கைகளினால் எழுதினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதம், இந்த புத்தகத்திலிருந்து, எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இந்த புத்தகத்தை திறந்து வாசித்தால் இந்த வசனங்கள் உன்னோடு பேசும். நீ வாசிக்கிற ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வசனத்திலிருந்து கர்த்தர் உன்னோடு பேசுவார். எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். இந்த வார்த்தையை இன்றைக்கி நான் எடுத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த வார்த்தையை நாங்களோடு பேசுகிறேன். நான் பேசுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது வசனத்தை கேட்ட யாவருமே நம்ம ஆவியான இறங்கினார். அப்போ பேசுகிற வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தையை நான் பேசுகிற போது அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் அனுப்பப்படுகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் என் வார்த்தையை நான் அனுப்புவேன், அது தீவிரமாய் கடந்து போகும் என்று சொல்லுகிறார். இப்போ 3வது வார்த்தை என்ன? முதல் வார்த்தை ரிட்டர்ன் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தை, லோகஸ். இன்னொரு வார்த்தை என்ன? பேசப்படுகிற வார்த்தை. அது என்ன வார்த்தை? டிடாகே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பேசுகிற பொழுது என் ஜனங்களோடு இடைவிடுவேன். 3வது வார்த்தை, ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புவார். தட் வேர்டு கம் டு இஸ் அ ப்ரொஃபட்டிக் வேர்டு. தீர்க்க தரிசனமாக உன்னோடு பேசுவார். முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிற நபரோடு மாத்திரமல்ல, கடைசியில் உட்கார்ந்திருக்கிற நபரோடும் ஆண்டவர் பேசுவார். நான் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை உனக்கு நேராக வரும், இன்னொரு வார்த்தை இங்கே இருக்கிற சகோதரிக்கு நேராக வரும். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை, இல்லைன்னா வெளிப்பாட்டு வார்த்தை என்று பார்க்கிறோம். அதை தான் நம்ம கடாஷ் இல்லைன்னா ரேமா என்று சொல்லுகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு நாளும் தன்னை தேடி வருகிற ஜனங்களை வெறுங்கையோடு அனுப்பவே மாட்டார். மத்தேயு 15:32 சீஷர்கள் அழைத்து கேட்கிறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க.
இப்போ இயேசு சொல்லுகிறார், இந்த ஜனத்தை என் சமூகத்தில் உட்கார்ந்து 3 நாட்கள் இரவு பகலாய் வார்த்தைகளை கேட்ட இந்த ஜனத்தை எப்படி வெறுங்கையோடு அனுப்புவேன்? வெறுங்கையோடு அனுப்பினால் வழியிலே என் பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உட்கார வைத்து 50 பேராய் உட்கார வைத்து திருப்தியாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். இந்த ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு முறையும் நீ பலிபடுத்திக் கொள்ள வருகிற பொழுது, இந்த இடத்தில் வருகிற ஒன்று மனதில் வைத்துக் கொள்ள வேணும், நான் உள்ளே போகிறேன், என் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உலாவுகிறார். சங்கீதம் 11:4 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 93:5 சொல்லுகிறது, பரிசுத்தமே இந்த ஆலயத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது. சங்கீதம் 118:26 சொல்லுகிறது, இந்த ஆலயத்திலிருந்தான் ஆசாரியர்கள் தன் ஜனங்களை ஆசிர்வதிப்பார்கள், ஆலயத்திலிருந்து நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன். அப்படிதான் வேதத்தில் எழுதப்படுகிறது. ஆலயம் என்பது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்த ஒன்றாக இருக்கிறது. சாலமோன் தேவாலயம் கட்டினதுக்கு பிற்பாடு கட்டி முடிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணுறான். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அவனுடைய நீண்ட ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்கிற ஜெபம் என்ன தெரியுமா? இந்த ஆலயத்தில் இங்கே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பம், யார் இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் எல்லார் விண்ணப்பத்தை நீ கேட்கணும்னு சொல்லிட்டு, இந்த ஆலயத்தில் உன் கண்களும் இருதயம் என்னாலும் இருக்கட்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். 7ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களும் இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆலயம் என்பது ஆண்டவருடைய கண்களும் இருதயம் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் உள்ளே வருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் ஆண்டவர் உற்று நோக்குகிறார். உள்ளே வருகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சில வசனங்களை உன் இருதயத்தில் ஆவியனை போட போகிறார். அந்த வசனங்களை கேட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனையில் எங்கள் மத்தியில் உள்ளாவி கொண்டு இருக்குது. நீ என்ன பேச விரும்புகிறதை பேசும். உடைய ஜனங்களோடு இடைவிடும் ஆலயத்தை நீ நேசிக்கிறீர். உடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு சபை, இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை அப்பா. ஆண்டவர் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய தானாய் ஒருவன் இந்த ஊழியத்துக்கு எழும்புவதில்லை. நீதான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். நீதான் உடைய பிள்ளைகள் எழுப்பினீர். நீதான் தாசன் மூலம் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புகிறீர். தொடர்ந்து அவருடைய சந்ததியின் மூலமாய் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் நீ இருக்கிறீர். நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். உள்ளே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தனிப்பட்ட முறையில் பேசும். ஒவ்வொருவரோடும் பேசும். என்னோடு பேசும். நீ பேசி எங்களை ஆசீர்வதிக்க போகிறபடினால் உமக்கு நன்றி. பரிசுத்தமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை மத்தியில் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வசனத்தை கவனிங்க. இந்த அருமையான கனத்துக்குரிய இந்த ஆலயத்தை குறித்தும், இந்த அருமையான ஊழியத்தை நடத்துகிற ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நான் கடைசியாக உங்களோடு நான் வைத்து ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். முன்பாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? சங்கீதம் 14 2வது வசனம், சங்கீதம் 53 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்தில் மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் தன் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிற ஒரு பிள்ளைகள், தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்கிறாரா. மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த லெந்து காலங்களில் 40 நாட்கள் உபவாசித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் மேல் தேவனுடைய கவனம் இருக்கிறது. தேவன் உங்கள் மேல் தன் கவனத்தை வைக்கிறார். இயேசு உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். உங்களுடைய ஜபங்களை எல்லாம் இயேசு கேட்பார். ஒரு நாளும் ஜபத்தை அவர் தள்ள மாட்டார். அவர் பெயர் என்ன தெரியுமா? ஜபத்தை தள்ளாதவர். ஒரு நாளும் ஜபத்தை அவர் ஒரு நாள் ஒன்று விட்டு விளக்க மாட்டார். அவருக்கு பெயர் என்ன தெரியுமா? அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை தள்ளாதவர். இந்த 40 நாட்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் இயேசு கேட்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியோட தேவ சமூகத்தில் சங்கீதக்காரன் சொன்னதை போல உங்களுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை ஒரு நாளும் பார்க்காதீங்க. பிரச்சனைகளை பார்த்தால் நீ சோர்ந்து போவாய், சூழ்நிலை பார்த்தாய் சோர்ந்து போவாய். கர்த்தரை நோக்கி பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:5, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஒரு நாள் நீ சோர்ந்து போகவே மாட்டேன். எப்பொழுது ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம் உனக்கு இருந்தால் கர்த்தர் உன்னை ஆச்சரியமான விதத்தில் நடத்துவார். வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்கிறார்.
ஆண்டவருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே இது ஆலயத்தின் மேல் இருக்கிற ஆலயத்தில் உலாவுகிற தேவன் உங்கள் ஒவ்வொரு மேலும் தன் கண்களை வைக்கிறார், உன்னை கண்ணோக்குகிறார். 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறதை போல மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவருடைய இருதயங்களை பார்க்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற எண்ண ஓட்டங்களை, நீ என்ன நினைத்து உட்கார்ந்து இருக்கிறாய், உனக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்கிறது, நீ எதை யோசித்துக் கொண்டிருக்கிறாய், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. உன் இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டும். என் வாலிப நாட்களில், நான் ஆண்டவரை அறியாதிருந்த நாட்களில், நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தேன். என்னுடைய நேரம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து தூரமாக உட்காந்துட்டு எழுந்து போவேன். அதுதான் எனக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு. வந்து அப்படி தூரமாக பின்னாடி உட்காந்துட்டு போயிடுவேன். ஒரு 40 நிமிடம் ஆலயத்தில் உட்காருவதே எனக்கு பெரிய விஷயமாக இருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய வியாதினால் பீடிக்கப்பட்டார். ஆண்டவர் வரை தொட்டார். சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் வரை தொட்டார், சுகம் கொடுத்தார். அவருக்கு 40 வயதில் ஒரு பிரச்சனை வந்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள், 6 மாதத்துக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சொல்லி கர்த்தரை தேட ஆரம்பித்தார். ஆண்டவர் வரை தொட்டார், பூரண சுகத்தை அவருக்கு கொடுத்தார். இன்னைக்கு 43 வருடங்கள் ஓடிவிட்டது. 80 வயதை தாண்டி இருக்கிறார். இன்னும் சுகத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், என் ஆண்டவர் சுகம், என் தகப்பனாரை சுகமாக்கின உடனே என் தகப்பனார் சொன்னார், இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடக்குது, ஒரு நல்ல ஒரு ஆலயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரே ஒரு நாள் எனக்காக வா. என் தகப்பன் என்னை கூப்பிட்டார். எனக்கு போக விருப்பம் இல்லை, ஆனால் தகப்பனார் கூப்பிடுகிறார் என்பதற்காய் போக நான் எத்தனித்தேன். அவர் சீக்கிரம் கிளம்பி போயிட்டார். நான் கடைசியே வேண்டா வெறுப்பா அப்படியே வரேன். தூரத்தில் பின்னாடி வந்து அந்த ஆலயத்தின் பின்புறத்தில் வந்து அமருகிறேன். எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை, எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருக்காங்க. நான் ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறேன். எங்கே எல்லாரும் கால் மிதியடிகளை வெளியே கழட்டி விடுவார்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். தூரத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ மேடையில் இப்போது நான் பேசுவதை போல ஒரு மனிதன் நின்று பேசுகிறார். அவர் பேர் சாக்கோ என்கிற ஒரு கேரள பாஸ்டர். அவர் நின்று பேசுகிறார். பைபிளை திறந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நேரம் இல்லை, நான் விரைவாக செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன், விரைவாக வார்த்தைகளை கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நேரம் இல்லாதபடினால் நான் சொல்ல வந்த சம்பவத்தை இன்னொரு நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு பைபிளை திறக்கிறார். நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். என் இருதயத்தில் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இன்னும் இந்த மனுஷன் பேசிக்கொண்டிருக்கிற இந்த மனிதர் ஏதோ ஒரு சம்பவம் என்று சொல்லுகிறார், ஏதோ ஒரு கதையை போல இருக்கும் போல இருக்கு, சொன்னால் கேட்கலாமே, ஏன் சொல்லாமல் போகிறாரு அவர், ஏன் இந்த கதையை சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு இருதயத்தை நினைக்கிறேன். நினச்ச உடனே எனக்கு அவருக்கு 30 அடி தூரம். இப்போ மேடையில் இருக்கிற அந்த ஊழியர் சொல்கிறாரு, என்னமோ தெரியல, ஆவியானவர் இன்னைக்கு அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன், ஆனால் ஆண்டவர் செய்திக்குள்ளே போக விரும்பலை, அந்த சம்பவத்தை மீண்டும் சொல்லுகிறார் என்று சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இரவு ஒரு 7:45 இருக்கும். அவர் பேச ஆரம்பிக்கிறார். சம்பவத்தை சொல்ல அந்த வார்த்தை நேரடியாய் என் இருதயத்தை துளைக்கிறத நான் உணர்ந்தேன். என் இருதயத்தை அது துளைத்து கொண்டு போகிறத உணர்ந்தேன். எனக்குள்ள இருந்த எல்லா விதமான போராட்டங்கள் அந்த இரவு மறைகிறதை உணர்ந்தேன். ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, தேவனுடைய சந்தோஷம் என்னை நிரப்புகிறதை இரவு உணர்ந்தேன். என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னை முழுவதுமாய் ஆக்கிரமித்திருந்தது. என்னை சூழ்ந்திருந்த இருள் முழுவதுமாய் விளங்கினது. ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்குள்ள வந்தது, ஒரு பெரிய சந்தோஷம் எனக்குள்ள வந்தது. அந்த இரவு வீட்டுக்கு போகிறேன். இரவு தூக்கம் இல்லை. இரவு முழுவதும் உட்கார்ந்து தெரிந்த வேதத்தை எடுத்தெல்லாம் வாசித்து பார்க்குறேன், தெரிந்த ஜபத்தெல்லாம் சொல்லி பார்க்குறேன். இரவு முழுவதும் ஒரு மகிழ்ச்சி நாள் என் ஆண்டவர் நிரப்பி கொண்டே இருந்தார். அந்த நாளை எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியாது. உட்கார்ந்து நான் என்ன சொல்லணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தப்போ ஆண்டவர் மீண்டும் நினைப்பூட்டுகிறார், அந்த நாளை நான் உன்னை சந்தித்தேன் அல்லவா, நான் உன்னை கிருபை கொண்டு சந்தித்தேன் அல்லவா, அதை என் பிள்ளைகளுக்கு சொல்லி ஆண்டவர் என்னை ஏவுகிறபடினால் இந்த சம்பவத்தை உங்களோடு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த வார்த்தை என் இருதயத்தை தொலைத்தது. அடுத்த வாரம் கூட்டம் வந்துச்சு. அடுத்த வாரம் அதே நாள் எங்கள் அப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி, எங்கள் அப்பா பைபிள் எடுத்துகிட்டு கிளம்புவதற்கு முன்னாடி நான் வேதத்தை எடுத்துக்கொண்டு அந்த சின்ன ஆலயத்தை நோக்கி, அந்த பெந்தகோஸ்து ஆலயத்தை நோக்கி நான் நடக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பினது. ஒரு முழுமையான யூட்டர்ன் போட்டு தேவனுடைய பக்கம் நான் வருகிற ஒரு நாளாய் அந்த மாறி போனது. ஏதை சொல்கிறேன் தெரியுமா, மனுஷனுடைய இருதயங்களை ஊற்றி கவனிக்கிற ஆண்டவர், நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய் என்பதை, உனக்குள்ள என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை, என் எதிர்காலத்தை எப்படி சந்திப்பேன், என் வாழ்க்கை எப்படி நான் சந்திப்பேன், என் பிள்ளைகளுடைய காரியத்தை என்ன செய்வேன், பலவிதமான எண்ணங்கள் உன் இருதயங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, நான் உன்னை கண்ணோக்குகிற தேவன்,
நான் என் கண்களை உண்மையில் வைக்கிற தேவன். தேவனை தேடுகிற உணர்வு உள்ள மனிதனாய் நீ இருந்தால் போதும், உண்மையில கண்களை வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ப தேவனுடைய பிள்ளை, ஒரு நாள் சோர்ந்து போகாமல் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தை, தேவனை தேடுகிற ஒரு இருதயத்தை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ, கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறோமோ அவர்கள் மேல் ஆண்டவர் தன் கவனத்தை வைக்கிறார். ஆண்டவர் யார் மேல், தாவீது என்கிற பக்தன் ஆண்டவரை தேடுகிறதை ஆண்டவர் கவனித்தார். 17 வயதில் வனாந்தரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச ஆடுகளை, தகப்பன் கொடுத்த கொஞ்ச ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய கண்கள் அந்த 17 வயது நிரம்பின அந்த இளம் வாலிபன் மேல் கண்கள் வைக்கப்பட்டது. 17 வயதில் கர்த்தர் எடுக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78 சங்கீதம் கடைசி 2 வசனங்கள், ஆண்டவர் அவனை ஆட்டு தொழுகத்தில் கண்டெடுத்தார். ஆட்டு தொழுகத்தில் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் கண்டெடுத்து தன் ஜனங்களை மேய்க்கும்படி, இஸ்ரவேலை மேய்க்கும்படி, நடத்தும்படி கர்த்தர் அவனை அழைத்தார். அவர் தன் இருதயத்தின் உண்மையின்படியும் கைகளின் திறமையினாலும் தன் ஜனங்களை நடத்தினான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுகிற எந்த மனிதன் ஆண்டவரை தேடுகிறானோ ஆண்டவர் அவனை தூக்குகிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், we are not Sunday goers. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனை தேடுகிற ஜனங்கள் அல்ல. உனக்கு நேரம் இருந்தால் தினந்தோறும் ஓடி வாருங்கள், தினந்தோறும் தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்கள், ஆண்டவர் தேடி ஓடி வாருங்கள். இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், உன்னை சந்திக்க ஆலயத்தில் இருக்கிறார். ஓடி வந்து ஒரு 10 நிமிடமோ அரை மணி நேரமோ இந்த வந்து தேவனை தேடி பாருங்கள். ஆண்டவர் மேல் தன் கிருபை வைப்பார், உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுவார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவருக்கு வாக்கு பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்மோடு பேச வேண்டும்? இந்த 2வது ஆராதனையில் காலையில் ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார். அதே வார்த்தை உங்களுக்கு கொடுக்கலாமா என்று நான் போராடி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் வார்த்தையை வித்தியாசப்படுத்துகிறத உணர்கிறேன். ஆண்டவர் மேல் அந்த வார்த்தைகளை இன்னைக்கு தேவன் வைத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கவனிங்க தேவ பிள்ளையே, ஏன் உன்மேல் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார்? ஏன் தன் கண்களை தன் பிள்ளை மேல் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார்? கொஞ்சம் கவனிங்க. வேதத்தில் எசேக்கியேல் 36 அதிகாரம் 8வது வசனத்தின் பக்கம், உன் கண்களை நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னால், யோவேல் 26 அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராய் உன் கண்களை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னால், ஆண்டவர் எழுதி வைத்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். கவனிங்க, அந்த பகுதி சொல்லுகிறது, நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன். முதல் வசனத்தை நான் காண்பித்த போது, பரலோகத்தில் இருக்கிற தேவன், தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து பார்க்கிற ஆண்டவர், நீ ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் இருந்தா ஆண்டவர் சிங்காசனத்தில் இருப்பதில்லை, ஆண்டவர் சிங்காசனம் இருப்பதில்லை. நீ ஆண்டவரை தேடுகிற மனிதனாக இருந்தா உன் அருகாமையில் வருவாருங்க, உன் அருகாமையில் வருவார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்திலிருந்து என்னை கண்ணோக்குகிறார். தாவீது சொல்றான், அவர் என்னுடைய பட்சத்திலிருந்து, என் அருகாமையிலிருந்து, என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர். ஆண்டவரை நீ தேடுகிற மனிதனா இருந்தா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசமாய் இருக்கிறவர். நீ தேவனை தேட ஆரம்பித்தா, தேவனை தேட ஆரம்பித்தா உன் அருகாமையில் வருவார், உன் அருகாமையில் வருவார். நீ கூப்பிடுகிற தூரத்தில் இருப்பார், உன் சமீபமாய் வருவார். உன் சமீபமாக வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை உன்னை நீங்கள் நானும் பார்க்க போகிறது. லந்து காலங்களில் நீ தேவனுக்கு இடம் கொடுக்க 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 ஆண்டவன் அருகாமையில் வருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ தருணங்கள், எத்தனையோ நேரங்கள் என் தனி நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவன் நடந்து வருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். தேவனுடைய பாத சத்தத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவன் நடந்து வந்து என் அருகாமையில் வந்து என்னை அப்படி கட்டி அணைத்த தருணங்கள், ஏராளமான தருணங்கள் உண்டு. இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன், ஆண்டவருடைய ஆவியான எனக்கு சொல்லுகிறபடி சொல்லுகிறேன், நீ தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் இருந்தால் தேவன் உன் அருகாமையில் வருவார், உன் அருகாமையில் வருவார். வசனம் சொல்லுகிறது, இப்போ எசேக்கியேல் எழுதுகிறார், அவர் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவார். ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் மூலமாய் தீர்க்கதரிசி வார்த்தை வெளிப்படுகிறது. ஆண்டவர் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவார், உன் பக்கத்தில் வந்து உன்னை கவனிப்பார், உன் பக்கத்தில் வந்து. லெந்து காலம் ஏன் ஆண்டவர் வருகிறார்? 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த லெந்து காலத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை தெரியுமா? எக்ஸாமின் அவர் ஹார்ட். நம்முடைய இருதயங்களை தேவன் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வருகிற பொழுது சங்கீதக்காரன் சொல்வதை போல வேதனை உண்டாக்கும் வழியினிடத்தில் உண்டோ என்று பார்த்து
என்னை நித்திய வழியிலே நடத்தும். இன்னைக்கு இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை சரியாய் இந்த காலத்தினுடைய மைய பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயத்தை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணிப்பார். எக்ஸாம் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். நான் உனக்கு உணர்த்துகிற காரியத்தை, எந்த காரியத்தை நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறனோ அந்த காரியத்தை உடனடியே மனம் திரும்பு. ரிபெண்டன்ஸ் இஸ் நீடட் ஒன். யாரெல்லாம் மனம் திரும்புகிறாயோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி திரும்புகிறாயோ, நீ விரும்பாது எதிர்பாராத மேன்மையின் ஆசீர்வாதங்களை தகப்பனுக்கு வைத்திருப்பார். இளைய குமாரன் தன் தகப்படத்தில் மீண்டும் வரும்படி அவன் எழுந்த பொழுது தூரத்தில் இருக்கிற அவன் வருகிறதை கண்ட தகப்பன் ஓடி போய் இவனை கட்டி அணைத்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து எல்லா மேன்மைகளையும் கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு அதை தான் நினைப்பூட்டுகிறார். நீ தேவனை தேடினா ஆண்டவன் அருகாமையில் வந்து உட்காருவார். உட்கார்ந்து உன்னை உற்று கவனிப்பார். உனக்குள்ள என்ன குறை இருக்கிறது என்பதை உணர்த்துவார். எக்ஸாமின் யுவர் ஹார்ட்ஸ். 2வது நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் உணர்த்துகிறதை உடனடியாய் நீ கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே நீ சொன்ன உடனே நீ உடனடியாய் கீழ்ப்படிந்தால் ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், நீ ஆதி அன்புக்குள்ள நடக்கிற மனிதனாய் இருப்பாய். நீ ஆதி அன்புக்குள்ள இருந்தால், ஆண்டவருடைய ஆதி அன்பு பவுல் எழுதுகிறார், உன் கண்களை பிடுங்கி கொடுனான்னு சொன்னா கண்களை பிடுங்கி கொடுத்திருப்பீர்களே, அந்த அன்பு எங்கே என்று ஜனங்களை பார்த்து பவுல் எழுதுகிறார். ஆதி அன்பு என்பது தேவனுக்காக எப்படி ஓடினோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களை கவனித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வேதமும் கையுமாய் உட்கார்ந்திருந்தோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களை கவனித்து பாருங்கள். எங்கடா கூட்டம் நடக்கும், எங்கடா ஜெப கூட்டம் நடக்கும், ஓடி ஓடி ஒரு நாளைக்கு 2 கூட்டம் 3 கூட்டம் ஓடின நாட்கள் உண்டு. இன்னைக்கு அப்படியே யோசித்து பாருங்கள். நீங்கள் நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதில் குறைவுபட்டு ஆதி அன்பை விட்டு தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் மேல் ஏன் கவனம் வைக்கிறார் தெரியுமா? ஏன் உணர்வுள்ள மனிதனாய் உன்னை பார்க்கிறார் தெரியுமா? மீண்டும் ஆதி அன்புக்குள்ள தகப்பனுடைய வீட்டுக்குள்ள உன்னை அழைத்து கொண்டு வர விரும்புகிறார். மூத்த மகன் வெளியே நின்று புலம்பலோடு நிற்கிறான். அப்பாவோட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன், அப்பாவோட இருதயத்தை இன்னும் சரியா படிக்கல பாருங்க. வெளியே நின்று வீட்டுக்குள்ள வராம வெளியே நின்றுட்டே இருக்கிறான். அப்பா வந்து கேட்கிற, ஏன்பா வெளியே நிற்கிற, உள்ளே வா. அவன் சொன்ன வார்த்தை கவனிங்க, இவ்வளவு காலம் நம்மோடு இருந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டை கொடுத்தீரா, என் நண்பர்களோட மகிழ்ச்சியா இருக்க எனக்கு ஒரு ஆட்டை கொடுத்தீரா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தீரா என் அங்கலாய் போட்டு கேட்கிறான். அப்பா சொன்ன வார்த்தை கவனிங்க, எனக்குரியதெல்லாம் உனக்குரியதல்லவா, எனக்குரியதெல்லாம் உனக்குரியதல்லவா. இந்த ரகசியத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் இத்தனை ஆண்டுகளும் எனக்காய் வாழ்ந்திருக்கிறாயே. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாரும் எனக்குரியது, எல்லாரும் உனக்குரியதல்லவா. நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே, ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே, உனக்கு விரும்புகிற நன்மை நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, நீங்கள் நானும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பாவின் வீட்டில் இருந்தா நீ நன்மைகளை சொந்தமாக்கி கொள்வாய். அப்பாவின் வீட்டில் இருந்தா எல்லாம் உன்னுடையதே மாறும். அப்பாவின் வீட்டில் இருந்தா எல்லாம் உனக்கு ஆளுகை வரும். நீ ஆளுகை செய்கிறவனை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 15:4-5 சொல்லுகிறது, நீ அநேகரை ஆளுவாய், உன்னை ஒருவரும் ஆளுவதில்லை. என் அன்பு தேவனுடைய இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஏன் இந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது? நீ அவர் உன்னை நோக்கி பார்க்கிற பொழுது நீ உணர்வுள்ள மனிதனா இருந்தா, நீ தேவனை தேடுகிற இருதயம் உனக்குள்ள இருந்தா, சரியான நோக்கத்தோடு தேவனை தேடினா, உன் இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் இறங்கி வருவார். உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவார், உன் பக்கத்திலிருந்து உன்னை நோக்கி பார்ப்பாரு. உன்னை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க சொல்வார். ஆராய்ந்து பார்த்தா எங்கே நீ மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தை மனம் திரும்ப கர்த்தர் உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, இளைய குமாரன் திரும்பி தகப்பனிடத்து வந்ததை போல நீனும் தகப்பனிடத்தில் மீண்டும் திரும்பி வருவாய். அப்படி திரும்பி வருகிற பொழுது God wanted to transform you in the image of God. தேவனை போல உன்னை மாற்றுவார், தேவ சுவாபத்தை போல உன்னை மாற்றுவார். உனக்குள்ள இருக்கிற கடினமான இருதயங்கள் மாறும், உனக்குள்ள இருக்கிற கோபங்கள் மாறும், உனக்குள்ள இருக்கிற கசப்புகள் மாறும், இந்த உலகத்துக்குரிய சுவாபங்கள் மாறும். இந்த உலகத்துடைய எண்ணங்களை மாற்றி தேவ சிந்தையை உனக்குள்ள வைப்பார். ஏன் அழைத்து வருகிறோம்? ஏன் எந்த காலம் தெரியுமா? தேவனை போல மாறுவதற்கு தான். தேவனுடைய மனதில் நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் ஆண்டு விரும்புகிறார். பிலிப்பியர் 2:1-5 வாசித்து பாருங்கள். ஒன்றை வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே நீ ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. ஆண்டவர் ஏன் வருகிறார்? ஏன் ஒரு அருகாமையில் உன்னை கண்ணோக்குகிறார் தெரியுமா? உனக்குள்ள குறைகளை காண்பிப்பார், உனக்குள்ள குறைகளை காண்பிப்பார். பொது இடத்துல அல்ல, பல நேரங்களில் தான்
ஜனங்களுக்கு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜனங்கள் செய்த குறைகளை ஆண்டவர் கண்கள் கொண்டு காண்பிப்பார். எனக்கு நல்லா தெரியும் இந்த பையன் இந்த குறையை செய்திருக்கிறான்னு எனக்கு ஆவியான கண்கள் கொண்டு காட்டுவார். ஆனால் சொல்ல விட மாட்டார், ஞாபகப்படுப்பார். சொல்லாத, நன்மை மாத்திரம் சொல்லு, பொது இடத்துல நன்மை மாத்திரம் சொல்லு. பொது இடத்துல பிள்ளை ஒரு நாளும் குறை சொல்லாதே, நீ குறை சொல்ல நான் ஒருபோதும் உன்னை அனுமதிப்பில்லை, நன்மை மாத்திரம் பேசு, குறைகளை தனித்து அவனோடு பேசு என் ஆண்டவர் எனக்கு பலமுறை எனக்கு உணர்த்தியிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் உன்னை பொது இடத்துல உன்னை கர்த்தர் உன்னை கீழாக்க மாட்டார். ஒரு நாளும் God never humiliate you my brother. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகிற பொழுது சூழ்ந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த மனிதனை ஆண்டவர் நிரப்புகிறார். என்னை பார்த்த உடனே தெரியும் ஆவியானவர் நிரப்புகிற போது ஜனங்கள் எல்லாம் துள்ளுவார்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும் இந்த மனிதனை ஆண்டவர் நிரப்புகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு மனிதனை விட்டு, ஒரு மனுஷியை விட்டு வேதம் சொல்லுகிறது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகினார். ஆண்டவர் சிம்சோனை விட்டு விலகினார். ஆண்டவர் முதல் ராஜாவாகிய சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்த பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை விட்டு விலகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி எனக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை நிரப்புகிற பொழுது, ஆண்டவர் உனக்குள்ள வருகிற பொழுது எல்லாருக்கும் வெளியரங்கமா தெரியும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு வெளியே போகிறது ஒருவருக்கும் தெரியாது. பிசாசு உள்ளே வருகிற பொழுது ஒருவருக்கும் தெரியாது. எப்போது ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிறான். இப்போதான் ஒரு சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கு ஒரு மனிதன் காலையில் 7 மணி இருக்கும், ஒரு வில்சன் ஒரு ஊழியர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயோ, ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறார், ஒரு பெரிய நல்ல பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு சகோதரர் இருக்கிறார், சில பிரச்சனை இருக்குது, அவர் உங்கள் வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வருகிறேன்னு சொன்னார். ஆனால் காலையிலே அழைத்து கொண்டு வருவார் எனக்கு தெரியாது. 7 மணிக்கு வீட்டில் வந்துட்டாங்க. அவரும் அவருடைய அந்த சகோதரன் வீட்டில் நிற்கிறாங்க. என்ன பிரதன்னு கேட்டேன். இது மாதிரி பிரச்சனை, அவர் கொஞ்சம் வியாபார நஷ்டமாக இருக்குது, எதுலையும் ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னார். நல்ல நல்ல ஃபேட்டாக இருக்கார், 6 அடி மனிதன், நல்ல வியாபாரம் செய்கிறார், பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. there are lot of money in his hands. நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிற சகோதரர். நான் கண்ணை மூடி ஆண்டவரே இயேசுவேன்னு அப்படி சொல்லி கண்ணை திறந்து பார்க்குற சகோதரனை காணோம். எங்கடான்னு பார்த்தா கீழே பாம்பை போல ஊர்ந்து கொண்டிருந்தார். 6 அடி உயரமான மனிதர் தரையில் பாம்பை போல ஊர்ந்து கொண்டிருந்தார். என்னால் நம்ப முடியல. இந்த மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. வெளியே இருக்கிற ஒருவருக்கும் தெரியாது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு வருகிற பொழுது ஒருவருக்கும் தெரியாது. பிசாசு வெளியே போகிறப்போ உன்னை அலைகழித்து உனக்குள் இருந்தவன் வெளியே போகிற உன்னை அசிங்கப்படுத்தி, இந்த மனிதனுக்குள்ள இத்தனை ஆண்டு நான் இருந்தேன், இந்த மனிதனை இப்படியெல்லாம் அலைகழித்தேன் என்பதை எல்லாருக்கும் பகிரங்கமாக சொல்லி உன்னை விட்டு விலகி போவான். ஒரு உண்மை நீ அறிந்து கொள், பரிசுத்த ஆவியானவர் தேவன் இஸ் வெரி ஜென்டில் காட். உனக்குள் உள்ளே வருகிற போது எல்லாருக்கும் தெரியும், நீ ஆசீர்வாதத்தை பெறுகிற போது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவது ஒருவருக்கும் தெரியாது. பிசாசு உள்ளே வருவது ஒருவருக்கும் தெரியாது, வெளியே போகிற போது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இல்லை இருக்கிற வித்தியாசத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இஸ் வெரி ஜென்டில் காட். கதவை தட்டுவார், திறந்தா உள்ளே வருவார். வலுக்கட்டாயமாய் உன்னை ஒரு நாளும் அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நீ திறந்தால் ஆண்டவர் இறங்கி வருவார். கவனிங்க தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவர் உன்னை இன்னைக்கு கண்ணோக்குகிறார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ? இந்த கர்த்தர் பரலோகத்தில் பூமியை பார்க்கிறாரு. நீ உணர்வுள்ள மனிதனாக இருந்தா இறங்கி உன் அருகாமையில் வருவார். இப்போ வசனம் சொல்லுகிறது, உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவார். உன் மேலே ஏன் கண்களை வைப்பார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவார். நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவாய். பண்படுத்த தேவன் விரும்புகிறார். You shall be tilled and sowed. ஆங்கிலத்தில் அப்படி இருக்கு. தமிழில் நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவாய். விதைக்கப்படுவதற்கு முன்பாய் உன் நிலம், உன் வாழ்க்கையாக நிலம் என்ன செய்யப்படணும்? சரியாய் பண்பட வேண்டும். இது லெந்து காலம் என்பது எதற்கு? நீங்களாம் இன்னும் பண்பட வேண்டுங்க. இன்னும் நமக்குள்ள நிறைய காரியம் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இன்னும் உலக மனிதர்களைப் போல வாழுகிறோம். வெளியே இருக்கிற மனிதன் நமக்கு வித்தியாசம் இல்லை. அவனு வெளியே சண்டை போடுறான், நம்ம ஆலயத்துக்குள்ள சண்டை போடுறோம். வெளியே இருக்கிற சண்டை, அவன் எரிச்சலோடு வாழுகிறான், நம்மளும் எரிச்சலோடு வாழுகிறோம். ஒரே மேடையில் 10 ஊழியர்கள் உட்கார்ந்திருந்தாலும் ஒருவர் பார்த்து கொள்வதில்லை. ஈஸ்வரிக்கிற ஊழியத்தில் 30 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். எனக்கு எல்லா ஊழியர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். எல்லா பலதரப்பட்ட ஊழியர்களோடு நான் உறவாடி இருக்கிறேன். 10 பேர் மேடையில் உட்காருவாங்க, ஒருவர் கூட ஒருவரோடு பேசுவதில்லை. வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? பிரியமானவர்களே, இந்த ஊழியம் என்பது மகிமையான ஊழியம்.
ஆண்டவர் உன்னை அழைத்தால் வேறு பிரித்து கொண்டு வருவார். 80 ஆண்டுகள் ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாத மோசேயின் வாழ்க்கை. 80 ஆண்டுகள், கடைசி 40 வருஷம் தேவனோடு நடக்கிறான், தேவனோடு நடந்து 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 தேவனை போலவே மாற ஆரம்பிக்கிறான். ஒரு கொலைகாரனாய் இருந்தவன், ஒரு கோபக்காரனாய் இருந்தவன், இப்ப ஆண்டவர் மோசே குறித்து சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மோசே மிகுந்த சாந்த குணமுள்ள மனிதனாய் இருந்தான். சொந்த சகோதரி அவனை பார்த்து கேவலமாய் பேசுகிறான், சொந்த சகோதரன் கேவலமாய் பேசுகிறான், ஒன்றும் பேசல, அமைதலோடு மோசே போய்கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மேகத்தூணில் இறங்கி வந்து மீரியாயும் ஆரோமனையும் கூடார வாசலுக்கு வர சொல்லி, கூடாரத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து மீரியாமோடும் ஆரோனோடு பேசுகிறார். என் தாசனாகிய மோசேயோடு எப்படி நீ துணிகரமாய் பேச முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனோடு சொப்பனத்து தரிசனத்தில் அவனோடு பேசுவேன். மோசே அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. மோசையோடு நான் சொப்பனத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை, மோசையோடு நான் தரிசனத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என் தாசன், என் இருதயத்துக்கு பிரியமானவன். மோசையோடு ஒரு மனிதன் பேசுவதை போல, மனிதன் மனிதோடு பேசுவதை போல நான் பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீ தேவனோடு நடக்க 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 இந்த ஆலயம் என்கிறது உன்னதமான இந்த டிவைன் டிசைன், இந்த அற்புதம் ஆலயம் எதுக்கு தெரியுமா? சும்மா வந்து உட்கார்ந்து எழுந்து போவதற்கல்ல. ஒவ்வொரு வாரமும் நீ மறுரூபமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எதெல்லாம் நீ மனம் திரும்ப வேண்டுமோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு திரும்ப வேண்டுமோ, திரும்பி உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது God wanted to transform your heart. உனக்குள்ள புதிய ஆவி வைப்பார், புதிய இருதயத்தை வைப்பார், கல்லான இருதயங்களை எடுத்து சதையான இருதயத்தை வைப்பார். ஆண்டவருடைய ஆவியில் சொல்லுகிறார், நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவாய். பண்படுத்தப்படுகிறது என்ன தெரியுமா? முதலாவது பண்பு, ஒரு நிலம் பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பிரேக்கிங் ஹார்ட் பிளேசஸ். உன் நிலம் பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கிற கடின தன்மைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வாசித்து பாருங்கள். பலவிதமான இருதயங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதில் ஒரு இருதயம் என்ன தெரியுமா? கடினமான இருதயம். கடினமான இருதயம். உன் இருதயம், உன் வாழ்க்கை, வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்ற விரும்புகிறார்? நீ பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் God wanted to season you, my dearly beloved. உன் நிலம் பண்படுத்தப்படாம, உன் வாழ்க்கை சீர்படுத்தப்படாம, உன் சிறையிருப்புகள் மாறாம, 14 கடைசி வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும் பொழுது யாக்கோபு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். நாம் விடுதலையாகாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை குறையில்லாத வார்த்தை. சங்கீதம் 12:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை மண்குகில் 7 தரம் உருக்கப்பட்ட சுத்த வெள்ளிக்குப்பான சொற்களாய் இருக்கிறது. 7 times refined word, there is no problem at all. அந்த வார்த்தையில் ஒரு குறை இல்லை, ஒரு பழுது கிடையாது. அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஆதி திருச்சபையில் பேசப்பட்ட வார்த்தை என்ன அற்புதங்களை செய்ததோ அதே வார்த்தை தான் இன்னைக்கு பேசப்படுகிறது. அதே வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை ஒரு நாளும் குறையல. ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? நீங்களும் நானும் இன்னும் சரியாய் தேவனுக்கு இடம் கொடுக்காம, நம்முடைய இருதயம் பண்படாம ஒரு நாள் மாற்றம் வராது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்திலிருந்து தேவ உணர்வுள்ள, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதனை இன்னைக்கு தேடுகிறேன். என்னை தேடுகிற மனிதன் யாரோ, இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து தேவ பிள்ளையே, உன் அருகாமையில் இயேசு வருவார். உன் பட்சத்தில் உன்னை கண்ணுக்குவார். நெருக்கமாக வந்து உன்னை உற்று பார்ப்பார். நெருக்கமாக வந்து உன்னை பார்ப்பார். என் மகனுக்குள்ள இன்னும் என்ன குறை, இன்னும் என்ன குறை? நீ நானும் கரை திரையற்றவர்களாய் யூதாவில் வாசிக்கிறோம். கரை வழுவாதபடி காக்கிற தேவன். நமக்குள்ள குறை கரை இல்லாதபடி அவருக்கு உண்டாய் கொண்டு போய் மாசற்ற பிள்ளையை நிற்க வைப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகதான் பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தேவனை நோக்கி வர வர உனக்குள்ள மாற்றங்களை கொடுத்து 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 உன்னை பண்படுத்த அவரை நோக்கி இயேசு நடத்த விரும்புகிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும்படி இயேசு சொல்லுகிறார். நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் அருகாமையிலேயும் வருகிறார், அருகாமையிலேயே வருகிறார். உன்னை பண்படுத்தும்படி ஆண்டவன் அருகாமையில் வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இந்த ஆண்டு ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. உலக ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு வெறும் சாதாரணமான காரியம். இட்ஸ் வெரி பீனட்ஸ் பிஃபோர் காட். இஃப் யூ வாண்ட் ஃபைனான்ஷியல் பிளஸிங், பொருளாதார ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா, குடும்பத்தை நன்மை வேணுமா, உன் தொழில் ஆசீர்வாதம் வேணுமா, ஆண்டவருக்கு அது சாதாரணமான காரியம். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஆண்டவர் விரும்புகிற ஸ்தானத்தில் நீ அவர் அருகாமையில் வந்து அவருக்கு பிரியமான மகனாய் மாறுகிற பொழுது, மோசே ஒரு ஜெபிக்கிறான், தேவரீர் உம்முடைய பிரியம் உம்முடைய ஜனத்தின் மேல் இறங்குவதாக. நீ பிரியப்படுகிறதை போல எங்களை ஆசீர்வதியும், நீ விரும்புகிறதை போல ஆசீர்வதியும். இன்னைக்கு நான் சொல்றேம்மா, இந்த லெந்து காலத்தில் இந்த 3வது வாரம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன் குறைகளை
இயேசு மாற்றுவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் மகளாய் மாறுவாய். குடும்ப சூழலை ஒரு நாள் பார்க்காத. நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, எந்த நிலைமையில் விழுந்தாய். வேதம் சொல்லுகிறது, வழியிலே நின்று பூர்வ பாதையில் எவைகளை கேட்டு விசாரித்து நல்ல பாதை நடவுகள், அப்போது ஆத்துமாக்கா இலைப்பாதல் கிடைக்கும். இன்னைக்கு வழியில் நில்லுங்க, கொஞ்சம் நான் நின்று கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை எனக்குள்ள இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறனா, அப்படி நெருக்கமா இருக்கிறனா, கொஞ்சம் சோதித்து பாருங்க. இந்த லெந்து காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வசந்த காலமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். கவனிங்க, ஒரு 3 குறிப்புகளை வேகமாக வைத்து முடிக்கிறேன். கவனிங்க, நம்முடைய நிலம் பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன முதலாவது செய்யணும்? கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன் நிலத்தை பண்படுத்தணும்னா முதல்ல பிரேக்கிங் ஹார்டு பிளேசஸ், உனக்குள்ள இருக்கிற எல்லா கடின தன்மைகள், உனக்குள்ள இருக்கிற கடினமான வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். இன்னும் கோபத்தோடு, எரிச்சலோடு, கசப்போடு இன்றைக்கு ஜனங்களோடு பேசாமல் வாழுகிறோமா? எபிரேயர் 12 சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாயிருங்கள், எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், எல்லாருமே அன்பு வைங்கள், ஒரே சிந்தையோடு வாழுங்கள், ஒருமனப்படுங்கள். வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். நீ ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடு. God wanted to break every hardness in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடின தன்மைகளையும் இயேசு உடைக்க இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஒப்பு கொடுக்கும் நான் விரும்புகிறேன். ஆண்டவர், இன்னும் எனக்குள்ள என்ன கடினமான தன்மை, இன்னும் உம்மோடு நெருங்க முடியாதபடி, நீ விரும்புகிற உன்னத ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி இன்னும் எனக்குள்ள என்ன போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் பக்கமாய் ஓடி வருவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவாய். நீ பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உனக்குள் இருக்கிற கடினமான பாறை போன்ற இருதயங்கள், பாறை போன்ற கடும் சொற்கள், உனக்குள் இருக்கிற தேவன் விரும்பாத சுவாபம், ஆலயத்தில் வந்து நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கலாம், நீ வெளியே போகிற பொழுதும் அப்படி இருக்கிறாயா? வெளி ஜனங்கள் உன் குறித்து சாட்சி சொல்வார்களா? இன்னைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். வெளியே இருக்கிற ஜனங்கள், ஒரு உண்மை நான் சொல்லட்டும் உங்களுக்கு, வெளியே இருக்கிற ஜனங்கள், இந்த வேதத்தில் எத்தனை காஸ்பல் இருக்கு? வேதத்தில் மத்தேயு, மார்க், லூக், யோவான் 4 காஸ்பல் இருக்கு. ஆனால் உலக ஜனங்கள் இந்த 4 காஸ்பலை வாசிக்கிறதை விட 5வது காஸ்பலை தான் வாசிப்பார்கள். வாட் இஸ் த 5th காஸ்பல்? யூ நோ, 5வது காஸ்பல் யார் தெரியுமா? இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் தான் 5வது சுவிசேஷம். ஏன் இந்த ஆளை இன்னைக்கு நிரம்பாம இருக்கு தெரியுமா? 5வது சுவிசேஷம் இன்னும் சரியாக இன்னைக்கு ஊழியம் பண்ணலை. 5வது சுவிசேஷம் இயேசுவை இன்னும் சரியாக காண்பிக்கலை. 5வது சுவிசேஷம் இன்னும் இயேசுவை போல மாறலை. 5வது சுவிசேஷம் தேவனை தேட உணர்வுள்ள மனிதனாய் தான் இல்லாதபடினால் இன்னும் அந்த வெளிச்சம் நமக்குள் வரலை. நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய், உலகத்தை உன் உப்பாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் மாற்றம் இல்லை? இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்துட்டோம், சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்துட்டோம். இன்று 3 விழுக்காடு தான் இந்தியாவில். இன்னும் பாண்டிச்சேரியில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம் உண்டு, திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் வெறும் 3 விழுக்காடில் இருக்கிறோம்? 5வது சுவிசேஷம் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலையே, 5வது சுவிசேஷம் இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலையே, 5வது சுவிசேஷம் வேதத்தில் எழுதப்பட்ட பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலையே. நீ பாக்கியங்களை பெற்றால் தானே மற்ற ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதிக்கிற பொழுது அவனுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். அப்படிதான் உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் யோசித்து வைத்திருக்கிறார். அவங்க இன்னைக்கு ஒப்பு கொடுப்ப லெந்து காலங்களில் ஆண்டவர் இந்த மத்தியில் இந்த லெந்து காலத்துடைய ஆண்டவர் மிடில் வந்திருக்கிறேன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் பக்கத்தில் வந்து என்னை கவனித்து பாரும், உன் பட்சத்திலிருந்து நான் உன்னை கண்ணோக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரும். என் பட்சத்தில் வந்து என்னை கண்ணோக்கும் ஆண்டவரே, எனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கப்பா, என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இன்னும் நான் மாற்ற வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரிடத்தில் உண்மையாக கேட்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஆண்டவர் நம்மை நிச்சயம் உணர்த்துவார். ஒரு நாள் நம்ம ஆண்டவர் நமக்கு தூரமான தேவன் அல்ல. ஊழியரோடு மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரா? செட்டர்லி நாட். ஊழியரோடு மாத்திரம் தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பாரா? விசுவாசிகளாக எங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இல்லவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆதி திருச்சபையில் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரம்பினார்கள். ஆதி திருச்சபையில் எல்லாரும் பரிசுத்தால் நிரம்பி அந்நிய பாஷை பேசின பொழுது ஒரு கூட்ட மக்கள் விசுவாசிகள் தான் அப்படி பேசின மக்களுடைய அந்த அந்நிய பாஷைகள் வியாக்கியம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆதி திருச்சபை பலவிதமான அனுபவங்களோடு நடந்தது. காரணம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ 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 அவர்களுக்கு தேவ கிருபை இறங்கி வந்தது.
இன்னைக்கு இந்த சபைக்குள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தான் வைக்க விரும்புகிறார். ஒரு பெரிய மறுரூபத்தை, ஒரு மறுரூபமலையின் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற remove all the hardness, எனக்குள்ள கடினமான தன்மைகளை, பிரேக்கிங் எவ்ரி ஹார்ட்னஸ், பிரேக்கிங் எவ்ரி ஹார்ட் பிளேசஸ், என் வாழ்க்கையில் கடினமான தன்மைகளை உடை தெரியும். என்னை உம்மை போல ஒரு எனவர் இணக்கமான இருதயமாய், மெல்லி இருதயமா, ஆண்டவர் சதை உள்ள இருதயமா, பண்படுத்தப்பட்ட இருதயம் என்னை மாற்றும் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் அவருக்கு பிரியமான மகனாய் மகளாய் உன்னை மாற்றிக்கொள்வார். ஏன் ஆண்டவர் பட்சத்திலிருந்து கண்ணோக்குகிறார்? இரண்டாவது காரியம், எப்படி நீ பண்படுத்தப்படுவாய்? You shall be tilled and sowed. How? எப்படி நீ செய்ய முடியும்? அந்த நிலம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த நிலம் ஆழமாய் உழுகிற பொழுது உள்ளே பலவிதமான வேர்கள் இருக்கும், தேவையில்லாத வேர்கள் இருக்கும், உள்ளே தேவையில்லாத கசப்புகள். யார் ஒரு கசப்பு எழும்பி உன்னை தீட்டுப்படுத்தாதபடி, உன்னை வேதனைப்படுத்தாதபடி, எல்லா கசப்பான வேர்கள், எல்லா கோபத்தின் வேர்கள், உனக்குள்ளாக இருக்கிற வைராக்கியத்தின் வேர்கள், எல்லா விதமான மார்க்க வேதங்களை கொண்டு வர வேர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன ரூட் இருக்கோ அந்த நிலத்தை ஆழமாய் உழுகிற பொழுது உள்ளே இருக்க ரிமூவிங் ஆல் த ஓல்டு ரூட், அதெல்லாம் உன்னை விட்டு எடுக்க இன்னைக்கு தேவன் விரும்புகிறார். உனக்குள்ள நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு களைகள் எல்லாம் தின்று கொண்டிருக்கிறது, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்மேல் தன் கிருபையை வைக்க விரும்புகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நீ என் பட்சத்திலிருந்து என்னை கண்ணோக்குகிறேன், என் பட்சத்திலிருந்து என்னோடு பேசுகிறேன். ஆண்டவர், இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தா உன் நிலத்தை ஆண்டவர் பண்படுத்துவார், உன் நிலத்தை பண்படுத்துவார். ஓ, ஆழமாய் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு ஆழமாய் உழுவார். அப்போ ஆழமாய் உழுகிற பொழுது உனக்குள்ள வேண்டாத கற்கள், உனக்குள்ள வேண்டாத, உள்ளே இருக்கிற வேண்டாத பொருட்கள், வேண்டாத ரூட்டு, உள்ளே இருக்கிற பலவிதமான வேருடைய அந்த கொடிகளெல்லாம் உள்ளே இருக்கும். அந்த கொடிகளை, வேண்டாத கொடிகள் வேர்களெல்லாம் உள்ளே இருக்கும். எல்லாவற்றையும் எடுத்து உன் நிலத்தை ஆழமாய் உழ தேவன் விரும்புகிறார். நீ ஆழமாய் விழுந்தாதான், நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுத்தது. நீ நல்ல நிலமாய் மாறலனா உன்னில் விழுகிற விதை, வார்த்தையில குறையில்லை, வார்த்தை விழும், பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடும். வார்த்தை உன்னில் விழும், இருக்கிற முள்ளுகள் நெருக்கி போடும். வார்த்தை உனக்கில் விடும், உனக்குள்ள மண் இல்லாதபடினால் வேறு விடாதபடி நீ எல்லாம் சீக்கிரம் காய்ந்து போவாய். நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாத்திரம்தான் ஆழமாய் வேர்களை விட்டு 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 அதன் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சமாய் மாற முடியும். இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பட்சத்திலிருந்து நான் உன்னை கண்ணோக்குவேன். ஏன் கண்ணோக்குவேன்? உனக்குள்ள இருக்கிற எல்லா கடினமான தன்மைகளை மாற்றி. ஏன் நான் உன்னை கண்ணோக்குகிறேன்? உனக்குள்ள இருக்க தேவையில்லாத வேர்களை உன்னை விட்டு எடுத்து உன்னை வித்தியாசமே ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படி உன்னை ஆண்டவர் உன்னை பண்படுத்துவார்? எப்படி பண்படுத்த தெரியுமா? ஹalleluya, God create new things. புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வைப்பார், புதிய காரியத்தை வைப்பார். புதிய காரியத்தை மீண்டும் புதிய தொழிற்புக்கு தேவ சமூகத்துக்கு முன்பாய் கொண்டு வைக்கப்பட்ட எல்லா கோலும், 12 கோல் வைக்கப்பட்டது. எல்லாம் காய்ந்து போன கோல். எல்லா கோலின் மேலும் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயர் எழுதப்பட்டது. லேவியன் கோத்திரத்தின் பேர், ஆரோன் பேர் எழுதப்பட்டது. எல்லா கோலும் வைக்கப்பட்டது. எல்லாம் காஞ்சு போன கோல், எல்லாம் காய்ந்து போன கோல். மரத்திலிருந்து என்னைக்கோ வெட்டி எடுக்கப்பட்டு முழுவதும் காய்ந்து போன கோலை கொண்டு போய் தேவ பெட்டிக்கு முன்பாய் வைத்தார்கள். நடந்த காரியம் என்ன? அடுத்த நாள் போய் மோசையை பார்த்த பொழுது ஆரோடி கோல் துளிர்த்திருந்தது. ஆரோடி கோல் துளிர்த்து, வேதம் சொல்லுகிறது, அந்த கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரே நாளில் துளிர்த்து, ஒரே நாளில் வளர்ந்து, ஒரே நாளில் பூ பூத்து, ஒரே நாளில் கனி கொடுக்க தேவனால் முடிந்தது என்று சொன்னால் ஒரு வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வர ஆண்டவரால் முடியும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் உணரணும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? புதிய தொழிற்புக்கு நியூ ப்ராக்ரஸ். சங்கீதம் ஏசாயா 58 வாசிக்கிறோம், ஓ உன் வெளிச்சம் விடியற்கான வெளிப்பிப்போல வெளிச்சம் எழும்பி உன் சுகமாவோடு சீக்கிரத்தை துளிர்த்து என்று வாசிக்கிறோம். உனக்குள்ள எனக்குள்ள துளிர்ப்பை தேவன் உண்டாக்குவார், உனக்குள்ள துளிர்ப்பை இயேசு உண்டாக்குவார். இன்னைக்கு ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். அதே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற தடை, ஒருவேளை என்னுடைய கடினமான தன்மை, ஒருவேளை என் வாழ்க்கையில் இருக்கிற 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபங்கள், ஆண்டவர் உம்முடைய கிருபை, ஆண்டவர் உம்முடைய இரக்கம் 1000 தலைமுறை என்று பார்க்கிறோம். ஆனால்
ஆனால் உம்முடைய கோபம் 160 ஆண்டுகள், 4 தலைமுறை. ஆண்டவரே, 4 தலைமுறையின் சாபங்களை என்னை விட்டு விலக்கும். எனக்குள்ள இருக்கிற எல்லா கடினமான தன்மைகள் விலகட்டும். எனக்குள்ள வேண்டாத ரூட்களை எல்லாம், வேண்டாத வேர்களை எடுத்து போடும். ஆண்டவரே, எனக்குள்ள இன்னும் ஆழமாய் ஆண்டவரே உழுது ஆண்டவரே துளிர்ப்பு வருவதற்கு ஏதுவாய் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் கையில் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பட்சத்திலிருந்து நான் உன்னை கண்ணோக்குவேன், நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவாய். ஆண்டவர் உன்னை பண்படுத்தி விதைப்பார். ஆண்டவர் விதைத்தா என்ன நடக்கும்? ஆண்டவர் விதைத்தா என்ன நடக்கும்? அதை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போறேன். 5 ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பார். If you allow, God is going to season you. ஆண்டவனுடைய பண்படுத்த நீ இடம் கொடுத்தார். இந்த லெந்து காலங்களில் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு, ஆழங்களிலே கர்த்தருடைய கிரியைகளையும் அதிசயங்களையும் கண்டார்கள். ஆண்டவர் சொன்னதை ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆழங்களில் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு, என் ஜெப நேரத்தை 10 நிமிடம் ஜெபிக்கிறேன், இன்னும் ஒரு அரை மணி நேரமாய் மாற்ற உதவி செய்யும். ஒரு நாளைக்கு அந்த ஒரே ஒரு சங்கீதம் வாசிக்கிறேன், அது 23ஆம் சங்கீதம் மாத்திரம் வாசிக்கிறேன். கொஞ்சம் ஆழமாய் வாசிக்க எனக்கு கிருபை தாரும். கொஞ்சம் ஆழத்தை நோக்கி வா, உன் அதிசயங்களை காண பண்ண தேவன் விரும்புகிறார். சூப்பர் நேச்சுரல் blessing is waiting for you. God wanted to bless you supernaturally. God will remove all the dripness from your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் எல்லா விதமான நெருக்கலும் உன்னை விட்டு மாற்றி இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சோர்ந்து போகாம நீ ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் 5 ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 11வது வசனம், நீங்க எசேக்கியேல் 36, 10, 11 2 வசனங்களை வீட்டில் போய் பொறுமையோடு வாசித்து பாருங்கள். அதில் இருக்கிற 5 ஆசீர்வாதங்களை மாத்திரம் உனக்கு வேகமாய் காண்பித்து கொடுக்கிற. முதல் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருக்கு இடம் கொடுத்து தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதனாய் இருந்து தேவன் அருகாமையில் வந்து உன்னை உற்று கவனித்து நீ சீர் பொருந்த வேண்டும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? 3.5 வருஷம் ஆண்டவரோடு ஊழியம் செய்த ஒரு மனிதன், ஆண்டவரோடு ஊழியம் செய்தான். போகிற இடமெல்லாம் அவனை தான் அழைத்து கொண்டு போனார். யாக்கோபையும் பேதுருவையும் தான், யோவானையும் தான் எங்கே போனாலும் அழைச்சிட்டு போனார். ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த பேதுரு தான். 3.5 வருஷம் ஊழியம் செய்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. நீ முதலாவது குணப்படு. நீ குணப்படாமல் சகோதரரை ஸ்திரப்படுத்த முடியாது. நீ குணப்படுத்த முடியாமல் ஆடுகளை மேய்க்க முடியாது. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுங்க. அதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ குணப்பட்ட பின்பு சகோதரர் ஸ்திரப்படுத்து. அவன் ஆடுகளை மேய்ப்பதற்கு முன்பாய், ஊழியத்தை கட்டி எழுப்பதற்கு முன்பாய் அவன் குணப்படுவது அவசியமாக இருந்தது. இன்றைக்கு சகோதர சகோதரிகளை உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் நான் ஒரு கருத்தை மனதில் வைத்துட்டு நம்ம கடந்து போகிறோம். இந்த செய்தி இன்னைக்கு முடிஞ்சிடும். ஆனால் வீட்டில் போய் நிதானமாய் உட்கார்ந்து கொஞ்சம் அசை போடுங்க. இந்த வசனங்களை அசை போடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக தியானித்து பாருங்க. உன் குறைவுகளை இயேசு மாற்றுவார். உன் குடும்பத்துக்கு தரித்திரம் மாறும். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் என் ஆண்டவர் அடைத்து கொடுப்பார். உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் எல்லாம் மாறும். உன் கண்ணீர் இயேசு துடைப்பார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனை குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் நல்ல நிலத்தை, அண்ணா நகர் அப்படி மேன்மையான இடத்துல இருக்கிற நிலங்கள் அண்ணன் தம்பிகள், அண்ணனுக்கு அக்காக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. கடைசி கடைக்குட்டி இவனுக்கு என்ன செய்வது? அப்பா பார்த்தாரு. அவன்கிட்ட மொல்லமாக சொன்னார், தம்பி எல்லாருக்கும் நல்ல நிலத்தெல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு ஒரே ஒரு நிலம் தூரத்தில் இருக்குது, ஆனால் நிறைய அது 1 ஏக்கராக இருக்குது, ஆனால் விலை போகாது. ஆனால் இப்போ விற்றுனா 1 லட்சம் கூட வாங்க மாட்டாங்க, விலை போகாது. ஆனால் ஒரு நாள் வரும், அப்போ நல்லா போகும் தம்பி, அதை உனக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அந்த கடைசி குட்டி பையன், பரவாயில்ல டேடி கொடுங்க அப்படின்னு நிலத்தை வாங்கி கொண்டார். எல்லாருக்கும் நல்ல காஸ்ட்லியான நிலங்கள் போயிடுச்சு, எல்லாரும் செழிப்போடு இருக்கிறாங்க. இந்த கடைசி மகன் மாத்திரம் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில், அந்த கஷ்டத்தின் மத்தியில் இந்த அப்பா கொடுத்த இந்த 1 ஏக்கரை விற்றலாமான்னு போய் விலை பேசுகிறார். ஒரு 5 லட்சம் வந்தால் விற்றுடலாம். இப்போ ரேட் பேசுகிறாரு. நிலத்தை விற்க முடியல. பாருங்க, நிலத்தை விற்க முடியல. சில ஆண்டுகள் போராடி பார்த்தார், நிலத்தை விற்க முடியல. கொஞ்ச நாள் ஆச்சு. சரி, இப்போ ஒரு ரேட்டு வந்திருக்கும், இப்போ போய் பார்க்கலாம். இப்போ போய் விசாரிக்கிறார். ஒரு 10 லட்சம் வந்தால் நிலத்தை நான் கொடுக்கலான் இருக்கேன். ஓ, 1 கிரவுண்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர், கிட்டத்தட்ட 20 கிரவுண்டு. இதை விற்க நான் முயற்சி பண்ண, ஒரு 10 லட்சம் கொடுத்து யாராவது வாங்கிக்கிங்க. ஒருவர் வாங்க வரல. ஆண்டவரும் விற்க விடவே இல்லை. சில ஆண்டுகள் போனது, சொல்கிற உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். சில ஆண்டுகள் போனது, அந்த மனிதன் ஆண்டவருக்குள் வர ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு பிரியமான மகனை மாற ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாக நடக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் நடக்க இப்போ நடந்த காரியம் என்ன தெரியுமா? இத்தனை காலம் விற்கப்படாத இடம் சில ஆண்டுகளுக்கு முன்பாய் அந்த இடம் விற்கப்பட்டது. அந்த தூரத்தில் இருக்கிற அந்த நிலம், ஒன்றுத்துக்கு புரோஜனமேன்னு சொன்ன நிலம் விற்கப்பட்டது. எவ்வளோத்துக்கு விற்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோத்துக்கு விற்கப்பட்டு நினைக்கிறீங்க? 10 லட்சம் இருந்தால் போதும்னு நினைச்சாரு. 5 லட்சம் இருந்தால் போதும் நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் அந்த மனிதன் செய்த கிருபை என்ன தெரியுமா? அந்த நிலம் விற்கப்பட்ட போது அவருக்கு கிடைத்த தொகை 40 கோடி ரூபாய்.
40 crores. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. விற்க முடியாத இடம், விற்க முடியாத இடம். எல்லாரும் லீஸ்டா எண்ணப்பட்ட ஒரு சகோதரன் இன்றைக்கு எல்லா சகோதரர்களை பார்க்கலாம் உயர்ந்த இடத்துல வந்துட்டார். 40 crores, 40 கோடிக்கு அதிபதியாக மாறிட்டார். மை டியர்லி பெலவர், சோர்ந்து போகாத. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறதை உனக்கென்று கொடுப்பார். மேவி போசேத்தை ஆண்டவர் சொல்றார். பலர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, மேவி போசேத்தை போல உன்னை நினைக்க ஒருவரும் இல்லை. முடமாகி போன நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறேன், சம்பாதிக்க பலன் இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ற ஆண்டவர் சொல்லுகிறார். மேவி போசேத்தை நினைவு கூர்ந்து அவனுக்கு சேர வேண்டிய நிலத்தை, அவனுக்கு சேர வேண்டிய பங்கை அவர் தாவீது மூலம் திருப்பி கொடுத்ததை போல உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும், உனக்கு வர வேண்டிய நீதி வரும், உனக்கு வர வேண்டிய விடுதலை வரும், உனக்கு வர வேண்டிய சுகம் வரும். கர்த்தர் உன்னை கண்ணோக்கமாய் இருக்கிறார், உண்மையில தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாம ஆண்டவர் சொல்ற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வீட்டில் போய் பொறுமையை வாசித்து பாருங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். முதல் ஆசீர்வாதம் த ப்ராமிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். மேலே போய் ஆலயத்தில் போய் மேல் தளத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். God is going to give the multiplication at the church. இந்த சபையில் ஒரு பெரிய பெருக்கத்தை விசுவாசிக்கிறையா? கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். ஒரு பெரிய விரிவாக்கத்தை, ஒரு பெரிய விரிவாக்கமான ஒரு ஆலயமாக இது எழுப்புகிறார். ஆலயத்தை நிரப்ப ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வருவார், ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வருவார். ஆலயம் நிரம்பி வழிகிறது நீங்க பார்க்க போறீங்க. அன்றைய ஆவியானவர் ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை பார்க்கணும் பெரிய பஞ்சம் ஈசாக்கு நாட்களில் வந்தது. எல்லா ஜனங்களும் எகிப்துக்கு போன பொழுது, எல்லா ஜனங்களும் எகிப்துக்கு போன பொழுது ஒரு மனிதனாக ஈசாக்கு ஆண்டவருக்காய் காத்திருக்கிறான். ஆண்டவர் இறங்கி வந்து அவனோடு பேசினார். நீ எகிப்துக்கு போகாம நான் சொல்ற இதே பஞ்சம் இடத்துல இரு, இதே இங்கே விளைச்சல் இல்லை என்று சொல்லுகிறாயே, இதே இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வேதம் சொல்லுகிறது அந்த பஞ்சமான இடத்துல தான், குறைவான இடத்துல தான் கர்த்தர் அவன் விதைத்ததை 100ஆக பெருகினார். அவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனை மாறி போனான். God blessed Isaac in 100-fold blessing. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், அப்படிதான் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் சோர்ந்து போகாது. இந்த நாள் ஆண்டவர் சொல்ற, நீ தேவன் உன் பட்சத்தில் வந்து உன்னை கண்ணோக்குகிற பொழுது நீ தேவனுக்கு இடம் கொடுத்தால் உனக்குள்ள கடினமான தன்மைகளை மாற்றி, உனக்குள்ள தவறான எல்லா வேர்களை தேவன் துண்டித்து உன் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன ஆசீர்வாதம்? த ப்ராமிஸ் ஆஃப் இன்க்ரீஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியின் விருட்சங்கள் கனி கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும், நீ தேசத்தில் சுகமாய் குடியிருப்பாய், நான் உன் நுகத்தின் கயிறுகளை அறுத்து உன்னை அடிமை கொண்டு கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற பொழுது நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ரெண்டாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை. ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்து 3 லெவலில் கர்த்தர் உயர்த்தினார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. The man began to prosper, continued prospering until became very prosperous. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார், அவன் பெரியவனாகிற வரைக்கும் ஆசீர்வதித்தார். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெருக்க மாத்திரமல்ல, ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 114 சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும், பெரியோர்களையும் சிறியோர்களையும் கர்த்தர் நம்ம வர்த்திக்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். God bless you, God increase you more and more. உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நீ ஒரு நாள் சோர்ந்து போகாது. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், the promise of fruitfulness. கனி உள்ள வாழ்க்கை. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை, மரம் கனியினால் அறியப்படும், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். உன் வீட்டில் கனி உண்டாகும், உன் வீட்டில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். எசேக்கியேல் 47:12 சொல்லுகிறது, மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கிற, புதிய கனிகள் கொடுக்கிற ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை மாற்றுவார். புதிய கனி உனக்குள் உண்டாகும், புதிய ஆசீர்வாதங்களை காண்பாய், புதிய மகிழ்ச்சி உன்னை நிரப்பும், புதிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார், புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவார். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆண்டவர் உன்னை கனி உள்ள வாழ்க்கை நேர தேவன் நடத்த விரும்புகிறார். நீ அதிகமான கனிகளை கொடுத்தார், பிதா உன் மூலம் மகிமை அடைவார். சோர்ந்து போகாத. நான்காவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? த ப்ராமிஸ் ஆஃப் செட்டில்மெண்ட். கர்த்தர் உன் பிள்ளைகளை செட்டில் பண்ணுவார், உன் எதிர்காலத்தை செட்டில் பண்ணுவார், உன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். நீ விரும்புகிற நன்மை வரும். உன் குடும்பத்தில் எதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்த நாட்களை God put full stop for all the wandering.
அவர் அலைந்து அலைந்து ஓடின நாட்களை முற்றுப்புள்ளி வைத்து இன்னைக்கு தேசமாய் ஒரு இஸ்ரவேல் தேசமாய் அவர்களை கர்த்தர் பரிமளை வைத்திருக்கிறார். அதே தேவன் உன் குடும்பத்திலும் God settled down everything. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டுமோ, உன் எதிர்காலத்துக்கு என்ன நன்மைகள் வேணுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் உன்னை என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தெரியுமா? ஆண்டவர் உன் வாழ்க்கையை பெருக வைப்பார், உன் வாழ்க்கையை விரிவாக்குவார், உன் வாழ்க்கையில் கனிவுள்ள வாழ்க்கை கொடுப்பார், உன் வாழ்க்கை செட்டில் ஆக்குவார். ஐந்தாவது ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, உன் முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், உன் முந்தின சீரை பார்க்கிலும் உன் பிந்தின சீர் நற்சீராயிருந்தது. கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். உன் முந்தின ஆசீர்வாதத்தை விட, உன் முந்தின ஊழியத்தை விட, ஒரு முந்தின மகிமையை விட, இதுவரைக்கும் தொட்ட ஆத்துமாக்களை விட, இதுவரைக்கும் செய்த ஊழியங்களை விட இனி செய்ய போகிற ஊழியம் மகிமையாய் இருக்கும். என் ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். உன் முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. கர்த்தர் யோபினுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபு 42ஆம் அதிகாரம் கடைசி 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனை எவ்வளவு உயர்த்தினார். கர்த்தர் அவனை முன்னிலைமையை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். முன்னிலைமை விட 2 மடங்கு ஆசீர்வாதம், முன் மகிமை விட பிந்தின மகிமை. செருபாபேல் கட்டின தேவாலயம் முந்தின ஆலயத்தை விட மகிமை நிறைந்த ஆலயமாய் இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையில் உட்கார்ந்து உங்களை எண்ணி பார்த்து, உன் முந்தின ஆசீர்வாதத்தை விட, உன் முந்தின சீரை விட இனி வருகிற சீர் நற்சீராய் இருக்கும். நீ நம்பினா கரம் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். நீ நம்பின இது எனக்கு வேண்டும், இந்த நல்ல சீர் எனக்கு வேணும், இந்த முந்தின ஆசீர்வாதம் பிந்தின ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் கர்த்தர் உனக்கு நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப நாம் செய்ய வேண்டியதுல என்ன? ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வு. ஆண்டவரை தேடுகிற உணர்வு இருந்தா தேவன் உன் அருகாமையில் வருவார், உன் நெருக்கத்தில் வருவார், உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வாளாகாமல் தலையாய் வைப்பார். உன் குறைகள் எல்லாம் மாற்றப்படும். நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி நாம் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி உண்மையாக ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் என் பட்சத்திலிருந்து நீ கண் நோக்கும்படி நான் உங்களை ஜெபத்தை நடத்துவதற்கு முன்பாய் இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு 3 வசனங்களை காலையில் முதல் ஆராதனை நான் சொன்னேன். அதை உங்களுக்காக வைக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். சேபா ராஜஸ்திரி மூலம் சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த ஆலயத்துக்கு இதை நடத்துகிற ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான போதகருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க. என்ன வார்த்தை அது? அந்த சேபாஸ்திரி சொல்லுகிறார், உன் ஜனங்கள் பாக்கியவான்கள், உன் ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று ஞானத்தை, உம்முடைய ஞானத்தை கேட்கிற ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். இந்த சபையில் விசுவாசிகளாகி உங்களையும் ஊழியம் செய்கிற உங்களையும் ஆண்டவர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் தேவன் உயர்த்துவாராக. 2வது வார்த்தை என்ன ஆண்டவர் காலையில் பேசினார்? ஆதியாகமம் 26 தேங்க்யூ லார்ட் 24வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி அவனை பார்த்து பேசுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அருமையான நம்முடைய அருமை போதகருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவன், நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 25:6-7 நீங்க பொறுமையை வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது? அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் வாழ்க, நீர் வாழ்க. தாவீதின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை உள்ள ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? நீர் வாழ்க, நீர் வாழ்க, உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? Have a long life, peace be to you, peace be to your house, peace be to all that you have. உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன வார்த்தை இந்த சபை முழுவதும் நிரம்பட்டும். இந்த சபை முழுவதும் நிரம்பட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இந்த சபையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. இந்த சபையோடு இந்த கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை விட, முன் சீரை விட, முந்தின சீரை விட பிந்தின நல் சீராய் மாறுவதாக. ஒரு பெருக்கத்தை, ஒரு விரிவாக்கத்தை, ஒரு கனி உள்ள வாழ்க்கையை, ஒரு செட்டில்மெண்ட்டை, ஒரு ஸ்டேபிள்
ஆவியானவர்களா ஒரு நிரம்பியிருக்கிற நிலைத்திருக்கிற ஆலயமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. முந்தின ஆசீர்வாதத்தை விட பிந்தின ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதமாய் உயர்ந்த ஆசீர்வாதமாய் தேவன் உனக்கு மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், முந்தின ரசத்தை விட, இந்த வார்த்தை இப்ப நாவல போடுறாரு, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக ருசியா இருந்தது, அதிக ருசியா இருந்தது. முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம், இயேசு ஆசீர்வதிக்கிற ரசம், இயேசு ஆசீர்வதித்த ரசம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ரசம் அதிக ருசியா இருந்தது. தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன், இந்த பிந்தின வாழ்க்கை உன் வாழ்க்கையில் அதிக ருசியாய் மாறப்போகிறது, அதிக ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது, அதிக வெளிப்பாடாய் மாறப்போகிறது. தீர்க்க தரிசனம் உன் நாவல கர்த்தர் வைப்பார். உன் ஊழியம் மகிமையோடு இருக்கும். ஜனங்களை தேவனுக்காய் கொள்ளையாடுவாய். பட்டணங்களை அசைக்கிற ஒரு கிருபையை இந்த ஊழியத்தின் மேல் இயேசு வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஜெபத்தை நடத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை ஆண்டவர் ஏவுகிறார். தேங்க்யூ லார்ட், அதை வச்சிடறேன்ப்பா. நீ சொல்லுகிற வார்த்தையை வச்சிட. ஆண்டவருடைய ஆவியானவர் இயேசு என்று நீ சொல்லுகிற பொழுது 5 ஞாபகம் வைத்துக்கொள். Whenever you think about, whenever you pronounce Jesus, J stands for justifier. ரோமன்ஸ் 3ஆம் அதிகாரம் 24-25. J stands for justifier. நீதியான தேவனுங்க, நீதியான தேவன், நீதி உள்ள தேவன். மோசே எனக்கு மிக மிக நெருக்கமான ஒரு மனிதன் தான். ஆனாலும் மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? கண்களிலான தேசத்தை பார்ப்பாய், நீ அதில் கால் வைப்பதில்லை. நீதி உள்ள தேவன். He is a justifier. He stands for மத்தேயு 1:23. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் இன்னைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, நாளை மறுதினம் மாத்திரமல்ல, லெந்து நாட்கள் மாத்திரமல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இம்மானுவேல் வித் us. இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு உன்னோடு இருக்கிறார், உன் வீட்டோடு இருக்கிறார். Hallelujah. Yes stands for, yes stands for, hallelujah, Savior. லூக்கா 2:11 சொல்லுகிறது, அவரை உலக ரட்சகராய், பிதாவானவர் இயேசுவை உலக ரட்சகராய் பூமிக்கு அனுப்பினார். He is a உலக ரட்சகர், he is a savior என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Hallelujah, hallelujah. JES, yes stands for, hallelujah, savior. U stands for, சங்கீதம் 121:1-2, is uplifter, is uplifter. குழிக்குள்ளிருந்து, ஏழையை குழிக்குள்ளிருந்து, ஒன்றும் ஏழை ஒன்றுக்கு உதவாதவனை குழிக்குள்ளிருந்து அவனை எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்கள் உட்கார வைக்கிற ஆண்டவர். எளியவனை மறவாதபடி, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். is uplifter. God want to uplift this wonderful ministry. God uplift for every individual, those who are here. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Don't worry about your future. உன் எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் பயப்படாத. ஆண்டவர் கையில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். JESU கடைசி எஸ் என்ன சொல்லுகிறது? He is a shepherd. யோவான் 10:11, நானோவிலுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் படவும் வந்தேன். கண்களை மூடலாமா? அந்த இயேசுவை நோக்கி. He is the justifier, he is the Emmanuel, he is the savior, he is uplifter, he is the shepherd. அவரை நோக்கி பார்த்து கண்களை வையாச்சு அவரை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவினுடைய கரங்களில் இந்த அருமையான பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீ என்ன இருதயத்தில் போட்டீரோ அந்த வார்த்தையில் ஜனங்களோடு அறிவித்திருக்கிறேன். நீ சொன்ன விதத்தில் ஆண்டவர் நீரே ஜனங்களை பகுத்து போதி பேசியிருக்கிறீர். நீர் ஜனங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர். தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறீர். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளது. ஆனால் அந்த பிந்தின ரசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் புதிய துருத்தியாய் மாறணும். பழைய துருத்தியில புதிய ரசத்தை வார்க்க முடியாது. பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊற்ற முடியாது. ஊற்றினா அந்த ரசம் சிந்தி போகும், துருத்தியும் கிழிந்து போகும். ஆண்டவர் என்ன புதிய துருத்தியாய் மாற்றும், புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாற்றும். என் முந்தின வாழ்க்கை விட பிந்தின வாழ்க்கை அதிக சீர் உள்ள வாழ்க்கை மாற்றும். ஜெபிக்கிறாயா? கேட்கிற எல்லாரும் நிரப்புகிறீர். அந்த ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை இறங்குவதாக. எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ள இந்த அருமையான அப்படியே கைகளை உயர்த்தி நம்முடைய அருமையான போதகருக்காய் அவருடைய குடும்பத்துக்கு எல்லாரும் ஜெபிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம்
ஜெபிங்க. ஆண்டவரே கருத்தா ஜெபிக்கிறோம்ப்பா, கருத்தா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை அவர் மேலே வைங்க, உடைய கரத்தை அவர் மேலே வைங்கப்பா. ஆண்டவரே இன்னும் கிருபைகளை கூட்டித்தார், ஆசீர்வாதமா இருக்கட்டும், மகிழ்ச்சியோடு ஒழிய செய்யட்டும். நீ சொல்ல வந்த வார்த்தை உடைய ஜனங்களோடு பேசிட்டேன்ப்பா, என் இருதயத்தில் போட்ட வார்த்தையை ஜனங்களோடு பேசிட்டேன். உடைய வசனங்கள் ஜனங்களை முழுவதும் மூடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். சமாதான பிள்ளைகளை மூடி இருக்கிறது. இந்த ஆலயத்தை மகிமையால் நிரப்பி இருக்கிறீரப்பா. குறையில்லாமல் நடத்துவீர் என்று வாக்கு பண்ணுகிறீர். ஆண்டவரே எல்லா கனத்துவமைக்கு செலுத்துகிறோம், எல்லா துதியை நாங்கள் செலுத்துகிறோம். பேசப்பட்ட எல்லா வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் இப்போது சொந்தமாக்கிக் கொள்கிறோம். நல்ல கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். பேசப்பட்ட